இங்கெல்லாம் நான் பனிஷ்மெண்ட் வாங்கி இங்கெல்லாம் உக்காந்துருக்கேன். ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. நான் படித்த ஸ்கூலுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். இந்த லாஸ்ட்டில் உக்காந்துட்ருப்பேன். அப்படி இருந்து இப்படி ஜம்ப் பண்ணி என்னென்னமோ குரங்கு வேலைங்கெல்லாம் பண்ணியிருப்பேன் நான். இங்கே லைனாக இப்படி நிற்கும் சாப்பாடுக்கு. தெளிவு சார் அவர் ஃபட்டான்னு அடித்தார். எங்களுக்கு கெமிஸ்ட்ரி மேம். ஓகே கெமிஸ்ட்ரி பட் ஒரு மாதிரி ஸ்கூல் மெமரிஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸ்கூல்லே இருக்கலாம் போல அப்படின்னு இருக்கும் எனக்கு. எவ்வளோ நாள் இருந்தாலும் பத்தாது. வெல்கம் டு ஃப்ளேமிங் மோட்டோ. ஹலோ ஃப்ளேமிங் மோட்டோ ஃபேமிலி. நான் இப்போது குப்பம்லேருந்து கிருஷ்ணகிரிக்கு போகிற வழியில் தான் நான் படித்த ஸ்கூல் இருக்குது. சரி அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப நாள் ஆச்சே ஸ்கூல் பக்கம் போயே. சரி என்ன ஏது யார் யார் இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படி கேட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே டக்குன்னு லெஃப்ட்டு திருப்பினா எவ்வளோ ஃபாஸ்ட் வந்துட்டு இருந்தேன். டக்குன்னு லெஃப்ட்டு திரும்பி உள்ளே போயிட்டுருக்கேன். அப்புறம் முன்னாடி அவங்கெல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் போக போக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. லெஃப்ட்டு ரைட்டு எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு பக்கம் அப்படியே ஷை ஆகுது. சரி யார் பிரின்ஸிபல் இருக்காங்க, ஏன்னா ஆல்ரெடி மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க கைஸ். இப்போ ஏறி வந்தேன்ல, இதுதான் நான் படித்த ஸ்கூல். இங்கே பசங்களாம் ஷாக் ஆகிட்டாங்க நான் வந்ததும். ஸோ இங்கே யார் இப்போ பிரின்ஸிபல்னு தெரியல. தமிழ் வருமா? உனக்கு ஒன்று தெரியுமா? நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். யார் இப்போ பிரின்ஸிபல்? ஹரிணி மிஸ்ஸா? ஓகே. நாளைக்கு மாக்குறாங்க. யார்? வைட் பிரின்சிபல் பாலாஜி சார். அவர் தான் நாளைக்கு பிரின்ஸிபலா? ஹரிபாபு சார். ஓகே. இப்போ ஹரிணி மிஸ் எங்கே இருக்காங்களா? ஓகே நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். ஓகே போங்க கைஸ். இங்கே தான் இருக்கேன் இப்போது. ஸோ இங்கெல்லாம் நான் பனிஷ்மெண்ட் வாங்கி இங்கெல்லாம் உக்காந்துருக்கேன். இப்போ உள்ள மேம் இருக்காங்க, போய் பேசிட்டு வரலாம். கைஸ் ஸ்கூலுக்குள்ள வந்துட்டேன். எங்கள் பிரின்ஸிபல் மேம் கிட்டே பேசிட்டேன். முன்னே சார் இருந்தாங்க, இப்போது மேம் இருந்தாங்க. ஸோ பேசிவிட்டு ஞாபகம் இருக்குது எனக்கு பேர் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இங்கெல்லாம் ஸ்கூல் கட்டிகிட்ருக்காங்க. இங்கெல்லாம் ரூமே இல்லை கைஸ். ஆக்சுவலாக சொல்லணுன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி தான் அவங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்தால் கிளம்பிடுவாங்களாம். இதோட லாஸ்ட் டே அன்றைக்கி எனக்கு டக்குன்னு போகணுன்னு தோணுச்சு, வந்துட்டேன். எங்கள் ஸ்கூல், நான் படித்த ஸ்கூல், நான் படித்த ரூம் காட்டுறேன் பாருங்கள். இப்படி போனால் இந்த ரூமும் எங்கள் கிளாஸ் தான். இதுதான் எங்கள் ரூம். பி செக்ஷனில் இருந்தால் ஃபஸ்ட்டு பெஞ்ச். மேக்ஸிமம் இந்த இடத்துல உக்காருவேன், அப்படி இல்லைன்னா இந்த லாஸ்ட்டில் உக்காந்துட்ருப்பேன். இது வந்து பி செக்ஷன். நான் மாறாத செக்ஷனே இல்லை கைஸ். இது வந்து 9th கிளாஸு. அப்புறம் 10th. ஐயோ லாக் போட்டுக்கிறாங்க, போய் பார்க்கலாம் இருங்க. 10th. இங்கே வந்து இதுதான் என்னோடய ப்ளேஸாக இருந்துச்சு. சாரி இதுவும் ஃப்ரண்ட்டில் தான் கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பி செக்ஷனில் போட்டாங்க, சில பல வேலை செஞ்சனால. சாரி லைட் ஆஃப் பண்ணால் வந்துட்டேன். இதுதான் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிருந்தேன். சரி இன்றைக்கி தான் கரெக்டான டைம். ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, எல்லோரையும் பார்த்த மாதிரி ஆகும். டீச்சர்ஸ் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தா 2 பேர் தான் இருந்தாங்க. சரியா ஒரு சார்கிட்ட சரியாக பேச முடியல, ஏன்னா அவங்களும் ஏதோ பிஸியில் இருந்தாங்க. ஸோ நான் இருந்தப்போ பிரின்ஸிபல் வேறு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பிரின்ஸிபல் வேறு. ஆனால் அந்த பிரின்ஸிபலும் எனக்கு தெரிஞ்ச மேம் தான். எங்களுக்கு கெமிஸ்ட்ரி மேம். ஓகே கெமிஸ்ட்ரி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இப்படியே சுற்றின்னு இருப்பாங்க. இன்னும் நிறையா பண்ணியிருக்கேன். இங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணி இப்படியெல்லாம் வந்திருக்கேன். அப்படி இருந்து இப்படி ஜம்ப் பண்ணி என்னென்னமோ குரங்கு வேலைங்கெல்லாம் பண்ணியிருப்பேன் நான்.
அப்போ வந்து இந்த ஸ்டேஜெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்களா, இந்த ஸ்டேஜ் கட்டாததுக்கு முன்னே அதுதான் எங்கள் கிளாஸு கீழே. ஸோ இந்த ஸ்டேஜ் கட்டாததுக்கு முன்னெல்லாம் இங்கே தொடர விளையாட்டு, ரன்னிங் ரேஸு அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தோம். ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது நான் படித்த ஸ்கூலுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா. இதுதான் கிரவுண்டு இங்கே நிறையா இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கே பார்த்தாலும் இப்போ கூட விளையாடிட்டு தான் இருக்காங்க. அப்போக்கு இப்போக்கும் ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் டெவலப்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் எங்கள் கிளாஸ் காட்டுறேன் பாருங்கள். இதுவும் எங்கள் கிளாஸ் தான், இதுவும் எங்கள் கிளாஸ் தான். 10th நாங்கள் படித்தப்போ. இது வந்து லேபு. இது ஆக்சுவலாக எங்கள் கிளாஸ் ஓன்லி பாய்ஸ். 10th நாங்கள் படிக்கிறப்போ கோ எஜுகேஷன் இல்லை, ஓன்லி பாய்ஸ் மட்டும் தான் வச்சுட்டு இருந்தாங்க. இதுவும் 11th 12th அப்படி தான் இருக்கும். இதுதான் கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் நாங்கள் இந்த சைடில் உக்காந்து, இங்கே தான் சைடில் உக்காந்து சாப்பிட்டுட்ருப்போம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாச்சுக்கு எல்லாம் வீடெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. சாப்பாடெல்லாம் இங்கே தான் போடுவாங்க. இங்கே லைனாக இப்படி நிற்கும் சாப்பாடுக்கு. இங்கே நின்று தான் இங்கே போடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லேப் இருந்துச்சு கேஸ். இங்கே ஒரு சோஷியல் லேப் இருந்துச்சு. அது எடுத்து தான் வெளியே இருக்கிற ஒரு பில்டிங் அங்கே போட்டாங்க. அதுக்கப்புறம் சுவாமி சாருன்ட்டு ஒரு சார் இருந்தாங்க. அவர் வந்து இந்த ரூமில் இருந்தார். இப்போது இந்த ரூமில் இருந்தார். இது வந்து மெடிக்கல் அப்படின்னு இருந்துச்சு. இங்கெல்லாம் நிறைய பெயிண்டிங் இருந்துச்சு, எடுத்துகிட்டு இருக்கிறாங்க மாதிரி இருக்குது. பெயிண்டிங் போட்டு பேட்ச் வைஸ் போட்டிருக்காங்க. இல்லை எங்கள் பேட்ச் எதுன்னு தெரியல. எங்கள் பேட்சுக்கே போடலை ஆக்சுவலாக சொல்லணும்னா. இந்தியா மேப்பு, ஆந்திரா மேப். நான் படித்தது ஆந்திரா தான், ஸோ ஆந்திரா மேப். இன்னும் நிறைய இருந்துச்சு. அப்துல் கலாம் ஃபோட்டோ, இன்னும் நிறைய ஃபோட்டோங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் புது மேமு சாரெல்லாம் வந்துட்டுருக்குறாங்க. அங்கே ஒரு சார் இருக்கார், தெலுங்கு சார். அவர் ஃபட்டான்னு அடித்தார். பின்னாடி இருக்கார் பாருங்கள், அவர் தான் எங்கள் தெலுங்கு சார். தெரியறாரா இல்லையான்னு தெரியல. அவர் எங்கள் தெலுங்கு சார். சரி வாங்க நம்ம கிளம்பலாம். இன்னும் அவ்வளோதான், இங்கேருந்து ஒன்றும் பண்ணுறதில்ல. அங்கே தான் சாப்பாடு செய்வாங்க. அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு வீடு மாதிரி இருக்குது. அங்கே தான் சாப்பாடு செஞ்சு போவாங்க. அவ்வளோதான், எல்லாம் உள்ளே போயிட்டாங்க கைஸ். ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது வந்ததுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் இன்றைக்கி தான் ட்ரான்ஸ்ஃபராக கரெக்டாக நான் வந்திருக்கேன் பாருங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு. பட் ஒரு மாதிரி ஸ்கூல் மெமரிஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸ்கூல்லே இருக்கலாம் போல் அப்படின்னு இருக்கும் எனக்கு. எவ்வளோ நாள் இருந்தாலும் பத்தாது. ஓகே, ஸ்கூல் மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. ஓகே வாங்க போகலாம், போய் தான் ஆகணும். ஓகே வாங்க, வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. வாங்க அந்த கிரவுண்டு காட்டுறேன்னு சொன்னேன்ல, ஸோ எங்கெல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்களோ அந்த கிரவுண்ட் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கிரவுண்டு தான் அது. இங்கே தான் கைஸ் விளையாடிட்டுருப்பாங்க. இப்போ அங்கே போகிறதுக்கு வழி இருக்கா இல்லைன்னு தெரியல. அப்புறம் முள்ளுக நான் குத்திட்டு போகுது. அப்படியே வீட்டை வச்சு கீழே போகலாம். இங்கே வரைக்கும் வரும் கைஸ் பஸ்ஸு இங்கே வரைக்கும் வரும். ஸோ உள்ளே இருக்கோம், எல்லாம் போயிட்டாங்க. ஒரே ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். எப்பே மாடல் ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜில் தான் நான் படித்தது.
சீரியஸாக நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க ஸ்கூல் டேஸை. இவங்களெல்லாம் பார்க்கும்போது என்னைய பார்க்குற மாதிரி அவங்களெல்லாம் பார்க்க. இப்படி தான் இருக்கும் எங்கள் ஸ்கூல் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. மாதிரி ஷையாக வச்சுட்டாங்க, ஒரு மாதிரி பார்த்துட்டாங்க என்னை எல்லாரும். அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. ஒருத்தர் ரைடர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. மிஸ் பண்ணுறேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே வாங்க போகலாம். நான் பெங்களூர் கிளம்புறேன். ஏங்க இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் வர கண்டென்ட்ஸ் கொஞ்சம் நல்லா கொடுக்க முடியும். ஸோ நீங்களும் ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்ஸ் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.